ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர் 19/10/2022 காலையில் நடந்த கொஷின் பேப்பர் தான் அது. இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2x11/20 மீட்டர் எனில் அதன் நீளம் கேட்டிருக்காங்க. ஒரு அறையின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, நீளம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அறை எப்படி இருக்கும் அப்படின்னா, சதுரமாக இருந்ததுன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பக்க அளவுகள் கொடுத்துருக்கலாம். இதில் அகலம் நீளம்னு கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு அளவுகளில் தான் இருக்கும். அப்போ இது என்ன அப்படின்னா செவ்வகம் தான், செவ்வக வடிவ அறை தான் அது. அதனுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் போடலாம். ஓகேங்களா. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா L/B. அங்கே செவ்வகத்தின் பரப்பளவு, அதாவது அறையின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 153/10 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க 2x2ன்றது முழு எண். அடுத்து பின்னத்தில் 11/20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ L/B, L வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நீளம், அகலம் வந்து 2x11/20 ஈக்குவல் செவ்வகத்தின் பரப்பளவு 153/10. இப்போ L இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம தகா பின்னமாக நம்ம மாற்றணும். இது எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். இது என்ன செய்யணும்னா, இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 20 2ஆல் பெருக்கி 11 கூட கூட்டிக்கணும். 20 2 40, 40 11 51. இப்போ 51 கீழே என்ன இருக்கோ அதை போடணும். 51/20. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 153/10, 153/10 தான் ரைட் சைடில் போடணும். திருப்பி நம்மளுக்கு எல்ல தேவைனால இது அந்த பக்கம் கொண்டு போங்க. இது டிவைடில் போயிடும். அப்போ ஹோல் டிவைடட் இப்படி போடுங்க. 153/10, 51/20. இப்போ ரெண்டுமே பின்னத்தில் இருக்கனால, டிவைடில் இருக்கிறதுனால கீழே இருக்கிறது அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். மாற்றினா தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் மாற்றக்குள்ளார கீழே இருக்கிற நம்பர் மேலே மின்னெண்கள் வந்து தலைகீழாக வரும். கீழே இந்த எண் இருக்கு இல்லையா 51/20, அது வந்து 20/51 நம்ம மாறி வரும் பெருக்கலாக மாற்றக்குள்ளார. இந்த 153/10 வந்து அப்படியே தான் வரும். அதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ பெருக்கல் இது வந்து தலைகீழாக மாறும். 20 மேலேயும் 51 கீழேயும், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏதாவது கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பண்ணிக்கலாம். 153 ஓர் 51 51, 153 எத்தனை 51 இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அடிக்கலாம். 2 10 20, ஓர் 10 10, இது 10ஆல் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா. மீதி என்ன இருக்குது, மேலே ஒரு 3, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 3 × 2, 3 2 6 மீட்டர். அப்போ நீளம் வந்து 6 மீட்டர். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கள். நீளம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல 6 மீட்டர் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீ போ வா கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொதுமாடு பொது வகுத்தி, அதான் மீ போ வா, மீப்பெரு பொது வகுத்தி. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டைப்படை எண்கள்னால் தெரியும். 2 4 6 8 10 0லேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் வந்து 2 4 6 8 10 12 இப்படி போயிட்டே இருக்கும். 2 2ஆக போயிட்டுருக்கோம். அதில் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீப்போவை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதாக இருக்குது. இது எடுத்துக்குப்போமா, 2 4 எடுத்துக்கிறோம். 2 4 இதுக்கு நம்ம மீப்போவை கண்டுபிடிக்கணும். டானா வகுத்தல போடுங்க. 2ஆல் வகுப்படும். ஓ 2 2 2 4, இதுதான் மீப்போவை. எந்த நம்பரால் ரெண்டுமே வகுப்படுதோ அதில் எது பெரிய எண்ணோ அதுதான் வந்து மீப்போவா. அப்போ 2 தான் இதுக்கு ஆன்சர் வருது. இப்போ 6 8 எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வகுத்துப்போங்க. 2ஆல் தான் வகுக்கலாம். 3 2 6, 4 2 8, இதுவும் 2 தான் இருக்குது. அப்போ அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீப்போவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ரேஷன் கடை அலுவலர் 4 மீட்டர் × 12 மீட்டர் × 16 மீட்டர் அளவுள்ள அறை. அந்த அறை எந்த அளவில் இருக்குது பாருங்கள். 4 மீட்டர் 12 மீட்டர் 16 மீட்டர் அளவுள்ள அறை இருக்குது. அப்போ இது 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. 3 அளவுகள் வந்தாலே என்ன அப்படின்னா கன செவ்வகம். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 அளவுகள்னால் நீளம், அகலம், உயரம் 3 அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த அறை வந்து கனசெவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்புறம் 240 சென்டிமீட்டர் × 160 சென்டிமீட்டர் × 40 சென்டிமீட்டர் அளவுள்ள சணல் அரிசி மூட்டைகளை அடுக்குகிறார். அந்த அறையில் இந்த அளவுள்ள சணல் மூட்டைகளை அடுக்கிறாராம். 240 சென்டிமீட்டர் 160 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் அளவுள்ள சணல் அரிசி மூட்டைகளை அடுக்குகிறார் எனில் அவரால் எத்தனை அரிசி மூட்டைகளை அங்கே அடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ அங்கே அறையோட அளவு கொடுத்துருக்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சணல் அரிசி மூட்டைகளோட அளவு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டரை விட சென்டிமீட்டர் வந்து சின்ன அளவுகள் தான்.
அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மீட்டரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு சென்டிமீட்டரை மீட்டராக நீங்கள் மாற்றிக்கிட்டு அதில் இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி போடுறோம் பாருங்கள், போட்டிருக்கோம் பாருங்கள். அறையின் அளவு மீட்டரை சென்டிமீட்டராக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அறையின் அளவு 4 மீட்டர் 12 சென்டிமீட்டர் 16 மீட்டர். ஓகேவா? அதை நம்ம சென்டிமீட்டரை மாற்றணும். 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 4 100ஆல் பெருக்கணும் 400. 4 மீட்டர்ன்றது 400 சென்டிமீட்டர். 12 மீட்டர்ன்றது 1200 சென்டிமீட்டர். 16 மீட்டர்ன்றது 1600 சென்டிமீட்டர். அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதை போட்டு இதுக்கு ஆன்சர் எப்படி இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கொடுத்துருக்குற அறையின் அளவை மேலே போடணும். சென்டிமீட்டரில் மாற்றிட்டு மேலே போடுங்க. அடுத்தது சணல் சாக்குகள் இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்காங்க. சணல் அரிசி மூட்டை இருக்குல்லையா, அதனுடைய அளவை கீழே போட்டு வகுக்க வேண்டியதான். வகுத்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை மூட்டை வந்து நீங்கள் அங்கே அடுக்கலான்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள் 400 நான் இது தனியாக எடுத்து வகுத்து போடுறேன். அதில் நான் வெவ்வேறு நம்பரில் வகுத்து போட்டிருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் வகுத்து போட்டுக்கலாம். இது 1600. கீழே என்ன இருக்குது? 240 160 40 இது இருக்கா? இப்போ நான் வகுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். லாஸ்ட்லேருந்து கேன்சல் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இந்த 16 இந்த 4ஆல் அடிக்கலாம். 4 16. இப்போ 4 மேலே வரும். அதுதான் நான் இங்கே அடிச்சிருக்கேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இந்த இடத்துல கேன்சல் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன செய்யணும், இந்த 16 இந்த 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 4 16, இங்கே 4 வரும். திருப்பி கீழே ஒரு 16 இருக்குது. இந்த 16 இந்த 4ஆல் அடித்தோன்னா 4 16, இங்கே 4 வரும். அடுத்து மேலே 120 இருக்குது, கீழே 24 இருக்குது. இது நீங்கள் அடிச்சுன்னா 8 3 24, இது நீங்கள் அடிச்சுன்னா 3 12. ஓகேங்களா? மேலே 3 கீழே 8 4 இருக்குது. இப்போ இது இங்கே அடிக்கலாம். ஒரு நாள் 4, இங்கே 100 நாள் 400. திருப்பி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே 30. ஓகேங்களா? இங்கே 30, இங்கே ஒரு ஜீரோ இருக்கும், இங்கே 30 வரும். திருப்பி இதை நீங்கள் இங்கே அடிக்கலாம். இங்கே அடிச்சிங்கன்னா 4 2 8, இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 6 5 30 வரும். திருப்பி மேலே என்ன இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அடிச்சிங்கன்னா 25. எல்லாத்தையும் மொத்தமாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 500 மூட்டைகள் வரும். நான் இங்கே தனியாகவே நான் எடுத்து போடுறேன். அது குழப்பமாக இருந்ததுன்னா நான் இங்கே தனியாக அதை எடுத்து போட்டு காமிக்கிறேன் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு. 1200 இன்ட்டு 1600 டிவைடட் பை 240 இன்ட்டு 160 இன்ட்டு 40. ஓகேங்களா? இப்போ நான் வேறு கலரில் அடித்து காமிக்கிறேன். ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். திருப்பி இங்கே 16 இருக்குது, கீழே 4 இருக்குது. ஒரு நாள் 4 4 16. திருப்பி இங்கே 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஒரு நாள் 4 4 16. ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே 12ஆல் அடிக்கலாம். 2 12 24, இது அடித்தோன்னா 10 12 120. ஓகேங்களா? திருப்பி என்ன செய்யலாம்னா, இந்த 10 இந்த 2ஆல் அடிக்கலாம். 2 10. ஓகேவா? இப்போ இந்த 4 இந்த 400ஆல் அடிக்கலாம். ஒரு நாள் 4, இப்போ 100 நாள் 400, இங்கே ஒரு நாள் 4. மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மீதி என்ன இருக்குன்னா, இந்த 100 இந்த 5, இந்த 100 5 இருக்குன்னா 100 × 5 500 மூட்டைகள். அதுதான் இங்கே ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? நான் கடைசியிலேருந்து கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கேயும் அந்த மெத்தடில் தான் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஆன்சர் வந்து 500 மூட்டைகள். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 500 மூட்டைகளை வந்து அந்த ரூமில் அடுக்கலாம். அரிசி மூட்டைகள், சணல் அரிசி மூட்டைகளை அடுக்கலாம். ஆன்சர் வந்திருக்கு. இந்த 3 சம்லேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.